வணக்கம். இன்னைக்கு நாம சக்தி அப்படின்ற பேர்ல தமிழ் இலக்கிய உலகத்திலையும் கடல் கடந்த தமிழ் சமுதாயத்திலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஆளுமைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவங்களோட கதையை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரியே போதும். நாம பேச போற அந்த எழுத்தாளரோட மொத்த தத்துவத்தையும் இது சொல்லிருது. அவரோட எழுத்துக்களோட உயிர் நாடிய மனிதநேயம்தான். அப்படிப்பட்ட அந்த சக்தி யார் அவர்? முதல்ல அவரோட அடையாளத்தை பார்த்துருவோம். சமூக அக்கறையோட ரொம்ப உணர்வுபூர்வமான கதைகள் எழுதுற ஒரு சிறந்த நாவலாசிரியர். ஆமாங்க, இலக்கிய உலகத்துல அவரோட பெயர் சக்தி. இந்த புனைப்பெயர்ல தான் தனக்குன்னு ஒரு பெரிய வாசகர் கூட்டத்தையே அவர் உருவாக்கி இருக்காரு. இந்த பெயருக்கு பின்னாடி வெறும் எழுத்து மட்டும் இல்ல, ஒரு நீண்ட இலக்கிய பயணமே இருக்கு. சும்மா 1-2 நாவல் இல்ல, 50க்கும் மேற்பட்ட குடும்ப மற்றும் சமூக நாவல்களை எழுதியிருக்காங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 50க்கும் மேல. இதுவே அவங்களோட கடின உழைப்புக்கும் எழுத்து மேல இருந்த அர்ப்பணிப்புக்கும் ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அவரோட கதைகள்லாம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லைங்க, படிக்கிற நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அதோட நோக்கம். உறவு சிக்கல்களையும் சமூகத்தோட உண்மையான முகத்தையும் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருப்பாங்க. சரி, இப்போ இந்த முதல் அடையாளத்தை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு இந்த பிரபலமான புனைப்பெயருக்கு பின்னாடி இருக்கிற நபரை பத்தியும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஆச்சரியமான இரட்டைத்தன்மையை பத்தியும் பார்க்கலாம். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. சக்தி என்ற அந்த நாவலாசிரியரோட உண்மையான பேர் மலர்குழலி நடராஜன். அது மட்டும் இல்ல, அவங்க மினியாபோலிஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். யோசி பாருங்க, இலக்கிய ஆர்வம் ஒரு பக்கம், டெக்னாலஜி வேலை இன்னொரு பக்கம். 2 துருவங்களையும் இணைக்கிற ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. அவங்க அடையாளத்துல இன்னும் ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம தமிழறிஞர் தமிழ்க்கடல் மறைமலை அடிகளாரோட கொள்ளு பேத்தி. அவங்க அப்பாவும் ஒரு தமிழ் புலவர். சோ இந்த தமிழ் பற்றுங்கிறது அவங்களுக்கு ரத்தத்திலேயே ஊறுன ஒண்ணு. இப்போ அவங்களோட கதைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம். அதாவது அமெரிக்காவுக்கும் அங்க இருக்கிற புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கும் ஒரு முக்கியமான கலாச்சார பாலமா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, சோழ மண்ணுல பிறந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி படிப்புக்காக அமெரிக்கா போய் இன்னைக்கு அமெரிக்க தமிழ் சமூகத்தோட ஒரு முக்கிய ஆளுமையா உயர்ந்திருக்காங்க. தாய் நாட்டை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் தமிழ் மேல அவங்களுக்கு இருந்த பற்று மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவங்க எழுதுறதோட மட்டும் நிறுத்திக்கல, இந்தியாவுக்கு வெளியில ஒரு புதிய தலைமுறை தமிழ் எழுத்தாளர்களை உருவாக்கணுன்ற ஒரு பெரிய வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. புலம்பெயர்ந்த இலக்கியத்தை வளர்க்கறது அவங்களோட முக்கிய நோக்கங்கள்ல ஒண்ணு. இப்ப நாம பார்க்க போறது தான் அவங்களோட பயணத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதாவது அமெரிக்காவுல தமிழ் கல்விக்கு அவங்க செஞ்ச மகத்தான பங்களிப்பு. எல்லாம் ஒரு கனவோட ஆரம்பிச்சது தாங்க. வெளிநாட்டுல வளர்ற அடுத்த தலைமுறை பிள்ளைங்க அவங்களோட வேர்களை மறந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு இலவச தமிழ் பள்ளியை தொடங்குறாங்க. இந்த பெரிய கனவு ரொம்ப எளிமையா வெறும் 40 மாணவர்களோட தான் தொடங்குச்சு. அது ஒரு சின்ன விதை தான், ஆனா அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு விதைச்ச அந்த சின்ன விதை இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. அந்த ஒரு பள்ளி இன்னைக்கு பல கிளைகளா பரவி 1800க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கத்துக் கொடுக்குது. இது நிஜமாவே ஒரு நம்ப முடியாத வளர்ச்சி. இந்த கல்வி பயணம் சும்மா நேத்து ஆரம்பிச்சதில்ல, கடந்த 21 வருஷமா எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது அவங்களோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த பள்ளிகளை தாண்டி அவங்க செஞ்ச மற்ற தொண்டு மற்றும் சமூக பணிகளையும் நாம பார்க்கலாம். அப்போதான் அவங்களோட முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். இந்த பட்டியலை பாருங்க, அவங்களோட சேவை எவ்வளவு பறந்து விரிஞ்சதுன்னு புரியும். இங்க கிராமத்து பள்ளிகளுக்கு உதவுறதிலிருந்து வசதி இல்லாத மாணவர்களை தத்தெடுத்து படிக்க வைக்கிறது வரைக்கும், மீடியால வேலை செய்யறதிலிருந்து அவங்க ஊர்ல இருக்கிற ஸ்கூல் வளர்ச்சிக்கு உதவுறது வரைக்கும் அவங்க வாழ்க்கை முழுவதுமே சமூக மேம்பாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஆக மொழி மேல ஒரு தீராத பற்றும் சமூகம் மேல ஒரு உண்மையான அக்கறையும் ஒன்னா சேர்ந்தா என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்பதுக்கு சக்தி அவங்களோட வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா? ஒரு தனி மனுஷனோட ஆர்வம் ஒரு சமூகத்தையே எப்படி மாத்தி அமைக்க முடியும்? இது நாம எல்லாரும் நிச்சயம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.